இல்லை வாங்க, சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கே 3/4 கிலோ கறி வாங்கியிருக்கேன். சிக்கன் தேவையான தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, இலை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். பார்க்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அதில் இலையும் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஜாதி பத்திரி, அன்னாச்சிப்பூ எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா தக்காளி, அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி, இஞ்சி, இந்த வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் அந்த சிக்கன் கூடயே போட்டுடலாம். மிளகுத்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாங்க. அந்த எல்லாத்துலேயும் அந்த மசாலையிலே வேகட்டுங்க. நல்லா இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம சிம்மிலேயே வைங்க. வீட்டுத்தூள் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. வீட்டுத்தூள், சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் இதை மாதிரி ஜோடத்தலையில் 1.5 ஜோத்தில் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இப்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். இதுக்கு கடுகுலாம் போட வேணாங்க, தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டாலே போதும். இப்போது நம்ம மூடி விட்டுக்கலாம். திறந்து பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து, ஏன்னா பசங்க கேட்பாங்க உருளைக்கிழங்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஒரு உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சம் கறி வெந்தோடனே அந்த உருளைக்கிழங்கு உள்ள பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. கறி கொஞ்ச நேரம் வெந்த உடனே அந்த உருளைக்கிழங்கு போடுங்க, ஏன்னா குழஞ்சிடும். தேங்காய் எடுத்துக்குங்க. தேங்காயும் கெசகசாயும் அரைச்சி லாஸ்ட்டில் இது கொதித்து வந்த உடனே நல்லா வெந்து வந்தோடனே இந்த தேங்காய் கெசகசி அரைச்சி அதில் ஊற்றிடலாங்க. பாதாமை இதை தண்ணியில் போட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாங்க. அதேமாரி ஒரு 8 முந்திரி அந்த தேங்காயிலே கெசகசா கூடிய தேங்காய், கெசகசா, இந்த முந்திரி, பாதாமை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கறி மசாலா அதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தாங்க போடணும், வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பாதாமை, முந்திரி, தேங்காய், கெசகசா அதெல்லாம் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுங்க. தேங்காய் ஊற்றிருக்கிறோம், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, குழம்பு நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டேங்க. கொத்தமல்லி அதையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா அதையும் அதில் தூவி விட்டுட்டு ஒரு கலரி விட்டுடலாங்க. நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.